ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஹோபியானாக்கு ஒரு நியூ ஒன்றை தாண்டா பார்க்க போகிறோம். இன்னசென்ட் ஹபி. ஸோ தமிழில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ணா இன்னசென்ட், நீங்கள் கொஞ்சம் ரகடான கேர்ள் அந்த மாதிரி இருப்பீங்க. டோலியா என்ஜாய் பண்ணு, இது உனக்கு தான். தென் எல்லா ஹோபி ஸ்டாண்ட்ஸ்க்கும் ஓகேடா. நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்கிற போயிடலாம். அப்புறம் ஹெட்ஸ் அண்ட் மஸ்ட், அதுக்கப்புறம் வீட்டில் திட்டு வாங்கினேன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேடா, இன்ட்ரோலாம் எதுவுமே இல்லை, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் செம்மையாக குடிச்சிருக்கீங்க, ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்களால் ஒரு இடத்துல இருக்கவே முடியல, அந்தளவுக்கு ஃபுல் போதை. உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கா, அவள் பேர் கார்த்திகா. ஏ என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. மச்சி பிரேக் போடு, சொல்லுடி. மச்சி பிரேக் போடுறி, ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் உட்காரலாம், உட்காந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட் பாத் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதில் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அப்போது நீங்கள் தான் எனக்கு இருக்கவே பிடிக்கல. ஏன், என்னாச்சு இப்போ உனக்கு? உனக்கு என்ன, நீ நல்லா தானே இருக்க உன் பாய் ஃப்ரெண்ட் கூட. சரி, அதுக்கு என்ன? எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கடி. என்னது, ஒன்றை எப்படி? வயன், ஐம் ஸோ சாரி வயன். ஆக்சுவலாக அவங்க வீட்டில் தப்பு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு பொண்ணு தான் பார்த்துருக்கணும். உன்னை எப்போ பொண்ணு லிஸ்ட்டில் சேர்த்தாங்க? எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறா. உங்களுக்கு செம்மையாக கோந்துடுது, உன்னை அடிக்க போகிறேன்டி, ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ணுறான், எனக்கு அவனை பிடிக்கலடி. அவன் ஏதோ ப்ரொஃபஸர் ஆண்டி. என்னது, உனக்கு ப்ரொஃபஸருக்கு சுத்தமாக ஆகாது, எந்த நேரமும் திட்டு வாங்கிட்டே இருப்ப. செட் ஆகாது மச்சி, அதான் எனக்கே தெரியுமே. ஆனால் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான். என்னது, அவன் ஃபோட்டோ கூட பார்க்கலடி, எனக்கு அவன் வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே புலம்பிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ரொம்ப நேரம் எதையோ யோசிச்சுட்ருக்கா தீவிரமாக. நீங்கள் அவன் மண்டையிலே அடிக்கிறீங்க. அம்மா வலிக்குதுடி எரும மாடு, என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? நான் இங்கே ஒருத்தி புலம்பிகிட்ருக்கேன், என்னடி யோசிச்சுட்ருக்க? அதுவா, அவனுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு. இப்போ நான் என்னடி சொன்னேன்? ஆமாண்டி, அது எப்படிடி ஒன்றை போய் பிடிச்சிருக்கும்? நீ தான் ஒரு பொண்ணே இல்லையடி, எங்கேயோ இடிக்குதுடி, உன்னைய சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக உங்கள் அம்மா கிட்டேருந்து கார்த்திகாக்கு கால் வந்துருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ ஆண்டி, எங்கே இருக்கீங்க, எந்த பப்பில் இருக்கீங்க, இப்போ உடனே வீட்டுக்கு வரலை, உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் அவ்வளோதான், மட்டையாட்டிங்க. ஐயோ இதெல்லாம் தலையெழுத்து, உங்க கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை தூக்கிட்டு போய் உங்கள் வீட்டு காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறா. அப்போது உங்கள் அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அறபோதையில் மம்மி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஐயோ பொறுக்கி ராஸ்கல், என்னடி நாரி தொலையுது, என்ன தான் குடிச்சு தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறாங்க. நீங்கள் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு ஒரு பர்சன் காலு கீழே போய் விழுகிறீங்க. அந்த பர்சன் கோவமாக கையெல்லாம் கட்டிக்கிட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலை பிடிச்சி எந்திரிச்சு நின்று, அப்பா ஐயோ ஆமாம் யார் இது, யோ சொட்டத்தலை நீ எப்பாடா இங்கே வந்த, ஒன்றை தாண்டா பார்க்கணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு போதில் உரளிட்டு இருக்கீங்க. பார்த்தா அது உங்கள் அப்பா. ஐயோ இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா, இவருக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் தானே திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அங்கே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. அப்போது நீங்கள், யோ
எனக்கு ஏன்டா பையன் பார்த்த? அவனுக்கு ஏதோ என்னை பிடிச்சிருக்காமே. அவனுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்கணும்ல, எனக்கெல்லாம் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட ஏதோ உளறிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்த்து கத்துறாரு. ஐயோ சாரிங்க, நான் அவளை கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பையன் வந்து தொரடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் அம்மாவும் உங்களை தூக்கிட்டு போய் உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. நீங்கள் இருந்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. டேய் மச்சான், உனக்கு அந்த பெட்டில் மாட்டில் இதே தான் வேணுமா? ஆமாம். டேய், 1க்கு 100 தடவை யோசிச்சு பாருடா. வேணாண்டா, நம்ம குடும்பத்துக்கு அந்த பொண்ணெலாம் செட் ஆகாது ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹோபி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஏன்டா ஏன் அப்படி சொல்கிற? ஐயோ நான் தான் டெய்லியும் பார்க்குறேனே, அது சரியான குட்டி சாத்தான்டா. அவெல்லாம் செட் ஆக மாட்டாடா உனக்கு. நீ எங்கே, அவ எங்கே? எனக்கு அந்த மாதிரி பொண்ணு தான் வேணும். வேணாண்டா, நான் சொல்கிறது கேளு. ஒரு ஃப்ரெண்டாக அவன்கிட்ட சொல்கிறேன். வேணாம், எனக்கு வேணும். உன் தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியும்? போ. என்ன நாளைக்கு அந்த காலேஜ் தானே? ஏன்டா அந்த கிளாஸ் தான் வேணும்னு கேட்குற? அதில் தானே என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் இருக்கா. டேய், காலேஜில் பார்த்த இன்னசென்ட் ஹோபியாடா நீ. நான் எப்படி மாறுறேன்னு மட்டும் பாரு. சரி, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜன் போயிடுறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் சரியான லேட்டு. நீங்கள் அடித்து பிடிச்சி கிளம்பி காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கீங்க. கார்த்திகா அவங்கள திட்டிக்கிட்டே வரா. சனியன்னு காலேஜ் எவ்வளோ மணி 9, நம்ம 8:30 காலேஜுக்குள்ளே இருக்கணும். இப்படியாடி லேட் பண்ணுவ? சாரி மச்சான், நேற்று ஓவராக குடிச்சிட்டேன். அந்த லூசு பைய எந்த தண்ணியை கொடுத்தான்னு தெரில, ரொம்ப தலைவலிக்குது. ஓம்பாண்டி உனக்கு வலிக்கும். பொது ப்ரொஃபஸர் வேற, அவன் வேற எப்படி இருக்க போனானோ தெரில. வெற்றி அடித்து துரத்திடுவோம். ஆமாம், உனக்கு இதே தான் வேலை, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கார்த்திகா திட்டிக்கிட்டே காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறா. நீங்கள் 2 பேரும் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு வந்து தொலை, 3வது மாடிக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா உங்களை அப்படியே இழுத்துட்டு ஓடுறா. நீங்கள் 2 பேரும் அடித்து பிடிச்சி கிளாஸ்க்குள்ளே போயிட்டு மூச்சு வாங்கிக்கிட்டே எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறா. இப்போ அந்த பர்சன் அப்படியே திரும்பி கார்த்திகாவை பார்க்குறாரு. கார்த்திகா அவ்வளோதான், ஆல் ஃப்ளாட்டு. அந்த பர்சன் அந்த மாதிரி இருக்காரு. கூலர்ஸ் போட்டிருக்காரு, பிளாக் கலர் கூலர்ஸ், ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட், 2 பட்டனை அப்படியே இறக்கி விட்டுருக்காரு. கையில் ஒரு புக்கை வச்சுட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. கார்த்திகா அவ்வளோதான், ஆல் ஃப்ளாட்டு. அவன் ஆடு பார்த்துட்ருக்கா. அப்போ நீங்கள் இவன் என்ன எக்ஸ்கியூஸ் மீ கேட்காம இப்படி பார்த்துட்ருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த பர்சனை பார்க்குறீங்க. நீங்களே ஆல் ஃப்ளாட்டு. நீங்கள் அப்படியே வாயை பொழந்துட்டு, கார்த்திகா, யாரடி இவன் இப்படி இருக்கான்? ஒரு வேளை இவன் தான் அந்த புது ப்ரொஃபஸரோ? என்னடி இப்படி ஹாட் அண்ட் செக்ஸியாக இருந்தா எப்படிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க? சும்மா இருடி, இவனே பார்க்க செம்மையாக இருக்கான். ஆரம்பையே மிஞ்சிடுவான் போலடி. ஐயோ, ஆரம்ப பார்க்கறதுக்கு முன்னாடி இவனை பார்த்துருந்தா, என்னடி இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஹோபி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறான். ஹலோ, உங்களை தான். சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா, என்ன காலேஜுக்கு ஒரு டைம் ஆகுது? அது அது டிராஃபிக் சார். ஓ, என்ன எந்த மேடம் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுறான். சார் குட் மார்னிங். இப்போ நான் குட் மார்னிங் சொல்லவே இல்லையே. அது அது உன் பேர் வாயன் தானே? அது எப்படி என் பேர் உங்களுக்கு தெரியும்? இந்த காலேஜில் சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வரையும் கேட்டாலும்
உன் பேரை மட்டும்தான் சொல்கிறாங்க. அது நான் கொஞ்சம் ஃபேமஸ். அடிங்க, என்னாடி ஃபேமஸ்? என்ன ஃபேமஸ்? இல்லை, ஏதோ காலேஜ் ரவுடியாமே கேள்விப்பட்டேன். ஐயோ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே பம்மிட்டு பேசுகிறீங்க. கார்த்திகா உங்களை அப்படியே ஷாக்கிங்காக மேலேயும் கீழே பார்த்துட்ருக்கா. நான் பார்த்த பையனா இது? என்னாடி ஆளை பார்க்கவும் கவுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களை பார்த்துட்ருக்கா. நாளையிலேருந்து என் கிளாஸ் கரெக்டாக வந்தீங்கன்னு வையன், அட்டனன்ஸே இல்லாமல் அழிச்சிடுவேன். இனிமேல் நான் தான் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர். நான் என்ன சொல்கிறேன்னா தான் கேட்கணும். இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்கன்னு வையன், டிசி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஐயோ அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் கேட்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. கிளாஸில் இருக்க எல்லாரும் உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் அப்படி ஒரு பட்ட பொண்ணே கிடையாது. கார்த்திகால இங்கே அப்படியே செத்து கீழே விழுந்துருவா போல், அந்தளவுக்கு உங்களை பார்த்துட்ருக்கா. இப்போ ஹோபி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இல்லை போ அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே நடந்து பம்மிக்கிட்டு தலையெல்லாம் கீழே குனிஞ்சிட்டு ஒரு பொண்ணு மாதிரி நடந்து போய் பின்னாடி பெஞ்சில் உட்கார போகிறீங்க. ஹோபி நில்ல. என்ன சார்? எங்கே போய் உட்கார போகிற? என் பிளேஸில். உன் பிளேஸ் எங்கே? அது லாஸ்ட் பெஞ்சா? இனிமேல் நீ என் பிளேஸ் என்னோட கிளாஸில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்காரணும். ஐயோ சார், அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது சார், உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் கை காமிக்கிறான். அவன் என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. நீங்கள் அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. ஹோபிக்கு எங்கள் சிரிப்பை தாங்க முடியல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரின் புக் எடு. ஓ அப்படி ஒரு புக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணை கேட்குறீங்க. ஆமாம், அது வந்து புக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, கரெக்டா? ஆமாம் சார். இதுக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லு. ஒரு புக்கு கூட எடுத்துகிட்டு வராமா நீலாம் என்ன ஸ்டூடெண்ட்? கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. என்ன ரொம்ப சந்தோஷமாக போகிற? அது பழகி போன விஷயம், அப்படி தானே? நீ வெளியெல்லாம் போகாத, பின்னாடி போய் நில்லு. ஐயோ வேணாம் சார், ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்கள் போகிறீங்க. கார்த்திகா அவங்கள பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. வாடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பின்னாடி நின்றுட்டு கையை கட்டிட்டு அப்படியே பாவமாக நின்றுட்டுருக்கீங்க. ஹோபிக்கு சிரிப்பு இங்கே தாங்க முடியல. இப்போ ஹோபி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களை பார்த்துட்டு தான் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ஹோபி அப்பப்போ நோட் பண்ணுறீங்க. உங்களுக்கும் ஹோபியை பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன இவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹோபி அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஹோபிக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்து பிடிச்சனால தான் ஓகேவே சொல்லியிருப்பான். ஆனால் இன்ன வரைக்கும் ஹோபி தான் உங்களோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஹோபியை பிடிச்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ஷன் இது வரைக்கும் போதும். இதுக்கு மேலே எடுத்தால் போர் அடிச்சிரும். ஸோ இப்போ ஒரு இடத்துல இருந்து ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹோபி சரி ஓகே, என் கிளாஸ் முடிஞ்சிட டைம் ஆயிடுச்சு, ஸோ நான் கிளம்புறேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது உங்களை பார்க்குறான். நீங்கள் பாவமாக மூஞ்சி வச்சு நின்றுட்டுருக்கீங்க. ஹயன் சார் என் கேபின் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். இப்போ நீங்கள் கோவமாக கார்த்திகா பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன தைரியம் இருந்தா என்னவே இப்படி மாற்றிட்டான், ஐயோ என் மனசு நீ ஃபர்ஸ்ட் சைட்லேயே விழுந்துட்டேன்டி, அவன் என்ன இப்படி இருக்கான். ஓகே அவன் கூப்பிட்டுருக்கான், என்னன்னு கேட்டு அவனை வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு தான் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் செம்ம ஹோபியோட கேபினுக்கு போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஹோபியோட கேபினை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ அப்போ யாரோ உங்களை பிடிச்சி இழுத்து வல்ல பின் பண்ண மாதிரி நிற்க வச்சுட்டு அப்படியே கதவை சாத்திட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அவரோட மூச்சு காற்று உங்கள் மேலே படுது.
அப்போ உங்களுக்கு என்னென்னமோ பண்ணுது உடம்புக்குள்ள. அப்போ நீங்கள் கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு யார் கண்ணை திறந்து பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க முன்னாடி ஹோபி தான் நின்றுட்டுருக்கான். ஒரு ஹேண்ட் அவங்க ஹிப்பை அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணியிருக்கு. ஒரு ஹேண்ட் செவத்தில் பின் பண்ண மாதிரி அவங்க அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறான். உங்கள் செஸ்ட்டும் ஹோபி செஸ்ட்டும் அப்படியே டைட்டாக அப்படியே இருக்குது. சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பார்த்தா தெரில. ஆமாம், நீயே இப்போ பம்மிகிட்ருக்க. நீ அப்படிப்பட்ட பொண்ணே இல்லையே. அது அது உங்களை பார்த்தா மட்டும் என்னமோ ஆகுது. என்ன ஆகுது? அது அது வந்து உங்கள் வீட்டில் பயம் பார்த்துருக்காங்களா என்ன? ஆமாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கேள்விப்பட்டேன். அந்த பையனை பார்த்தா என்ன? ஓ, பிடிக்கலையா? அது எப்படிடி பார்க்காம பிடிக்கலன்னுவ? அது அது வந்து என்ன பிடிச்சிருக்கா? அது நான் எப்படி சொல்லுடி. என்ன விடுங்க, கிளாஸ்க்கு போகிறேன், இது காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோபியை அப்படியே தள்ளிவிட பார்க்குறீங்க. அப்போ ஹோபி அவங்கள அப்படியே க்ரிப் பண்ணி அவங்கள பிடிச்சி இழுத்து அவங்கள பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஷாக்கிங்காக ஹோபியை பார்த்துட்ருக்கீங்க. போக போக இந்த கேஸ் ரொம்ப ஹார்டராக போயிட்டுருக்கு, ஹாட்டாக. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ நீங்கள் ஹோபியை வாலில் பின் பண்ண மாதிரி நிற்க வச்சு இப்போ நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. ஹோபியை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஹோபிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது உங்களை பார்க்கும்போது. இப்போது 2 பேரும் செம்மையாக மூச்சு வாங்கிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் 2 கையும் வாலில் பின் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஹோபியை பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்க. ஹோபி உங்களை ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் ஐ லவ் யூ. ஐ லவ் யூடா. என்ன டாவா? நான் உனக்கு சார். அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ தான் என்ன கிஸ் பண்ணிட்டல. ஐ லவ் யூ. எனக்கு முன்ன ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது, நான் இப்படி தான் பண்ணுவேன். ஐ லவ் யூ. நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து பேசிடு. எனக்கு பார்த்து வச்சுருக்க பையன்லாம் வேணாம், எனக்கு நீ தான் வேணும். நீ ஹோபி ஷாக்கிங்காக உங்களை பார்த்துட்ருக்கான். ஷாக்கை குறடா பேபி. பாய், லவ் யூ. கிளாஸ்க்கு வா, அங்கே வச்சு ஒன்று சைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஹோபி கண்ணடை சரி பண்ணிட்டு யாரடா இவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் கெத்தாக போய் கார்த்திகா பக்கத்தில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே ஆட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ கார்த்திகா அவங்களே பார்த்துட்டு, என்னடி இந்த சாரி அனுப்பிச்சி விட்டுட்டியா? நோ பேபி, அனுப்பலாம் இல்லை. அப்போ என்னடி பண்ண இவ்வளோ கூலாக வந்து உட்காந்துட்ருக்க? அதுவா, அது உனக்கு சொன்னால் புரியாதுடி. சொல்லுடி, நீ சின்ன பாப்பாடி, அதெல்லாம் சொன்னால் புரியாது. சொல்லுடி. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கட்டிப்புடி வைத்தியம்டி. கட்டிப்புடி வைத்தியமா? என்னடி பண்ண? எனக்கு தெரிஞ்சு லஞ்சுக்கு அப்புறம் அவர் பீரியட் தான் நினைக்கிறேன். எப்படி சார் என்னை பார்த்தோன்னே பம்முறாருன்னு மட்டும் பாரு. என்னடி பண்ண அவனை? பாவண்டி, பார்க்க இன்னோசென்ட்டாக அழகாக க்யூட்டாக இருந்தார். அவன் இன்னோசென்ட்டு பார்க்க க்யூட்டா? எனக்கு பிடித்த தெரியும் என்னென்ன பண்ணான்னு. எங்கெங்கே அவன் கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. என்னடி ஒன் நைட்டில் நீ இப்படி கேர்ள் மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? நீ நிஜமாக என்னோட மகன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அங்கங்கே தொட்டு பார்த்துட்ருக்கா. அடைச்சி இரு, ஆள் வருவான்ல, அப்போ உனக்கு எங்கெங்கே வலியுதுன்னு பார்க்கலாம். என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே லஞ்ச் பீரியடு வந்துருச்சு. ஸோ நீங்கள் கேன்டீன் போயிட்டுருக்கீங்க. கேன்டீன் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்கள் பிளேஸில் வந்து உட்காடுறீங்க. அப்போது உங்களுக்கு பின்னாடி நிறையா பொண்ணுங்க ஏதோ பேசிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்னவோ அப்படின்னு சொல்லி திரும்பும்போது, இன்னைக்கு
புது ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீங்கள் என்ன ஹோபி பற்றியா, எதுக்கு அவனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காதை உள்ளே கொடுத்து கேட்டுட்ருக்கீங்க. அதில் ஒரு பொண்ணு ஐயோ ஹாட் அண்ட் செக்ஸியாக பார்க்கவே செம்மையாக இருந்தாண்டி, சே எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்டி, அவனோட பாடி ஸ்ட்ரக்சர் ஐயோ கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுடி. என்ன ஒரு மாதிரி பண்ணுதா? அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு. என்ன பார்த்து சிரிச்சானா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செம்ம டென்ஷனில் உட்காந்துட்ருக்கீங்க. அதில் இன்னொரு பொண்ணு அவர் 2 பட்டன் அப்படியே அவுத்து விட்டு அவர் ஜஸ்ட்டு ஐயோ அதில் ப்ளே பண்ணணும் போல இருந்துச்சு. என்ன ப்ளே பண்ணணும் போல இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது லஞ்ச் பீரியடும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் செம்ம கோவமாக உங்கள் கிளாஸில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. வரட்டும் இங்கே தானே வரணும், வரட்டும் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஹோபி கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறான். அப்போ எல்லா பொண்ணுங்களும் ஹோபியை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எல்லாரையும் பார்க்குறீங்க, உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்போ நீங்கள் ஹோபியை செம்மையாக பார்த்து மறைச்சிட்ருக்கீங்க. ஹோபி ஒரு அழகான ஸ்மைலோட எல்லாரையும் பார்த்துட்ருக்கான். அவன் உங்களை பார்க்கும்போது நீங்கள் செம்மையாக மறைக்கிறீங்களா, அவன் அப்படியே அவன் ஸ்மைல் ஃபேட் அவுட் ஆயிடுது. கார்த்திகா அதை நோட் பண்ணிவிட்டு என்னடி பண்ண அவனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் உட்கார சொல்லிட்டு இப்போ அவன் கிளாஸ் நடத்த புக் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லோரும் புக்கை பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் ஹோபியை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஹோபி உங்களை வைட் ஐஸில் பார்த்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஐயோ இனிமேல் இவ்வளோ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் உங்களை பார்த்துட்டு அப்பப்போ உங்களை பார்க்குறான். அப்போல்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஹோபிக்கு செம்மையாக டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்போ ஹோபி தலையை ஃப்ளிப் பண்ணிட்டு ஹோபி கிளாஸ் நடத்து ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு அவனை காம் பண்ணிக்கிட்டு இப்போ கிளாஸ் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ ஹோபியாலேயும் உங்களை பார்க்காம இருக்க முடியல, உங்களை பார்க்குறான். அப்போ நீங்கள் உங்கள் ஷர்ட்டை லைட்டாக விலக்கி விட்டுட்டு உங்கள் செஸ்ட் ரிவீல் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிறீங்க. ஹோபி அவ்வளோதான், அவன் வைட் ஐஸில் அப்படின்னு சொல்கிறான். உடனே சார் வாட்டர் வேணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க பார்க்குறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபி வெளியே ஓடிடுறான். உங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல, நீங்களும் ஹோபி பின்னாடி ஓடுறீங்க. இப்போ ஹோபி நேராக பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் அப்படியே மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ நீங்கள் அவன் பின்னாடியே வந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூம் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறீங்க. ஹோபி நீங்கள் வந்ததை கவனிச்சிருக்க மாட்டான். ஸோ அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க மிரர் வழியெலாம் பார்க்குறான். நீங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்கீங்க ஒரு மாதிரி செடியூசிங்காக. ஹோபி ஷாக்கிங்காக திரும்பி பார்த்துட்டு அயன் நீ எப்படி எங்க இது பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் டி, அது நான் கதவை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செக்ஸியாக பேசிகிட்டே நடந்து வரீங்க. ஹோபி என்னடி பண்ண போகிற, என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோபியோட பக்கத்தில் போய் ரொம்ப அட்டாச் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. ஹோபி அங்கே இருக்க ஸ்லாபில் கையை வச்சு பின்னாடி போய் நின்றுட்டுருக்கான். அப்போ அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுத்து பக்கத்தில் நிற்க வைக்கிறீங்க. ஹோபி உங்களை அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கான். பேபி அவனுக்கு இது வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் அப்படியே கீழே அப்படியே எடுத்து விட்றீங்க. ஹோபி வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறான். அப்போ உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக வருது ஹோபியை பார்க்கும்போது. அவன் இன்னசென்ட்டாக பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஹோபியோட செஸ்ட்டில் லைட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. ஹோபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு வயன் இது காலேஜ் வயன், ஸோ வாட் பேபி ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இயர்ஸ் கிட்ட போய் சொல்கிறீங்க. ஹோபி ஷாக்கிங்காக உங்களை பார்த்துட்ருக்கான். வயன் இது காலேஜ் வயன், அதனால என்ன பேபி
பண்ணலாம் ப்ளீஸ், ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபியை வாலில் பின் பண்ண மாதிரி அட்டாச் பண்ணி அவனை அப்படியே அவனோட செஸ்ட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணி நிற்கிறீங்க. ஹோபி 2 கையும் உங்கள் ஹிப்பில் வச்சுருக்கான். நீங்கள் அவனோட லிப்ஸில் போய் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஹோபிக்கும் இதை பிடிச்சிருக்கு. ஸோ அவனும் பேக் கிஸ் பண்ணிவிட்டு அவன் ஹேண்டை உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே பண்ணுறான். நீங்களும் உங்கள் ஹேண்டை எடுத்துகிட்டு போய் ஹோபியோட பாடி ஃபுல்லாக ரூம் பண்ணுறீங்க. 2 பேருக்கும் செம்ம ப்ளஷராக இருக்குது. ஸோ இந்த கேஸ் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு போகுது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹோபி அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் அங்கே இருக்க ஸ்லாப்பில் உங்களை உட்கார வச்சுட்டு அவங்க 2 காலுக்கு நடுவில் அவன் வந்து நின்றுட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் உங்கள் 2 ஹேண்டையும் ஹோபியோட கழுத்தை சுற்றி ரேப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவனோடைய பக்கத்தில் இழுக்கிறீங்க. அப்போ ஹோபி உங்கள் டிஷர்ட்குள்ளே உங்கள் கையை விட்டுட்டு அவங்க செஸ்ட்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் ஹோய் அவன் எனக்கு பிடிக்கலையா? பிடிக்குமே. அப்புறம் ஏண்டி வேணான்னு சொன்னான்? எனக்கு புரியலை. உங்கள் வீட்டில் பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளையே நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக்கிங்காக நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஹோபி லேட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட்டை இன்னும் ப்ரெஸ் பண்ணுறான். வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை பிடித்து இழுத்து திரும்பியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்சம் அணைச்சுக்க இந்த வளைச்சுக்க